ஹாய் ஹலோ எவ்ரிவான் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே தான். வந்த உடனே செம்ம டயர்டு, பயங்கரமாக தூங்கி எந்திரிச்சு ரெடியாகி வெளியில் வந்தால் பயங்கர வெயிலுங்க. மணி 10 தான் ஆச்சு. இங்கே பயங்கரமாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாப்பாவுக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் தான். ஃப்ளைட்லயே வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி ரூம்க்கெலாம் வரும்போது கொஞ்சம் ஹெவி ஆகிடுச்சு. அந்த டைமில் எங்கேயும் போய் மெடிசன் வாங்க முடியல. இப்போ காலையில் பார்த்திங்கன்னா அவள் நல்லா ஆக்டிவாக இருக்கா. வெளியில் வந்து சுற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே அப்படின்னு கேட்டால் வால்மார்ட் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஆயிடுச்சு. நிஜமாவே இப்போ வால்மார்ட் தாங்க போகிறோம். அவள் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கா. அவளுக்கு வந்துட்டு மெடிசன் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஃபீவரும் ஹெவியாக தான் இருக்குது. கொஞ்ச நேரம் ஆக்டிவாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படியே சோர்ந்துருவா. ஸோ இப்போ நாங்கள் வால்மார்ட் தான் போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்துட்டு வெளியில் சாப்பிட்டாச்சு. ஹோட்டல்லையே வந்துட்டு கீழே ரெஸ்டாரண்ட் இருந்ததுனால அங்கேயே சாப்பிட்டோம். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து செட் ஆகலை. அவள் எதுவுமே சாப்பிடலை. இனி கண்டிப்பாக வந்துட்டு எங்களுக்கு டார்ச்சர் தான் வைங்களேன். குழந்தைகளை கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஒன்று ஹெல்த்து வந்துட்டு அவளுக்கு திடீர்னு தான் காய்ச்சல் வந்துச்சு, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் வரும். நம்ம எல்லாத்துக்குமே கரெக்டாக வரணும். பட் நாங்கள் ஃபுட் எதுவும் செய்கிற மாதிரி ஆப்ஷனில் நாங்கள் வரல இல்லையா. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வால்மார்ட்டில் ஷாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போயிட்டுருக்கோம். அவளுக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரூட்ஸ் அவளுக்கு வேணுங்கிற எல்லா ஃப்ரூட்ஸும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அவளுக்கு மெடிசன் வாங்கிட்டு ப்ரெட் டோஸ்டர் நான் வந்து லாஸ்ட்டில் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா. சரி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி. ஸோ அது இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க. ஓகே, கையில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 4 days அப்படிங்கும்போது ப்ளீஸ் குழந்தைகளோட வரீங்கன்னா பிளான் பண்ணிட்டு வாங்க. ஃபுட்டெல்லாம் எங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னதுனால நாங்களும் வந்து அது பெருசாக இது பண்ணலை நான். அதனால் நானும் அசால்ட்டாக தான் இருந்துட்டேன் கொஞ்சம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, வெளியில் ஃபுட்டு வந்துட்டு அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஓகேவாக இருக்க மாதிரிலாம் எங்களுக்கு தெரியல. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். இட்ஸ் ஓகே, ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நாங்கள் இது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கலாம், என்னென்ன பண்ணணும் நெக்ஸ்ட் டைம் ட்ரிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிக்கிறோம். ஃபைனல் வால்மார்ட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பக்கத்தில் தாங்க இருந்துச்சு. மோஸ்ட்டாக லாஸ் வேகாஸ் பொறுத்தளவு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா சென்டரில் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்கும். அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் நம்மளுக்கு. இது வந்து எங்களுக்கு ஐ திங்க் 2 miles தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எங்களுக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக போயிடுச்சு. வேணுங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 4 daysக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கியாச்சு. ஜூஸு, வாட்ரு, முட்டை, பிளேட்டு, ஸ்பூனு, ப்ரெட்டு அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டே கொஞ்சம் பெருசாக தாங்க ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு ஓகே அப்படி குழந்தைகளை கூப்பிட்டு வரும்போது கொஞ்சம் நம்ம ரெடியாக தான் வரணும் ஃபுட்டை பொறுத்து. பாப்பா வந்து வெளியில் சாப்பிட்டுக்குவா அப்படிங்கிற தைரியத்தில் வந்தாங்க. திடீர்னு அவளுக்கு ஃபீவர் வந்தது, எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. ஓகே, மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசனும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்துட்டோம். எல்லாம் கொண்டு வந்து ரூமில் சேர்த்தியாச்சு. பாப்பா வந்து போய் படுத்துட்டா. அவள் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஃபஸ்ட் டேவே இப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வாழைப்பழம்லாம் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அவளுக்கு வாழைப்பழம் சாப்பிட்டுப்பா. கொஞ்சம் நம்மளுக்கு பசி தீர்றதுக்கு என்னவோ அந்த மாதிரி ஐட்டம் தான் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். அதேமாதிரி கேரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து வேறு ஒரு பிளேஸ் போகிறோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா கடைகள்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டையும் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. அதிகமாக வந்து ஃப்ரூட்ஸ் தான் நான் ஷாப் பண்ணியிருந்தேன். வேறெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க. ப்ரெட்டு, முட்டை, உப்பு, பெப்பரு இந்த மாதிரி ஐட்டம் தான் வாங்கிட்டு வந்தது. எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிடலாம். அவள் திடீர்னு என்ன டைமில் அவள் என்ன கேட்பானே இப்போ தெரியாதுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா அவங்க மூடு எப்படி இருக்குன்னே தெரியாது. ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நீட்டாக இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ரொம்ப சின்னதாக இருக்குமோ அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். பட் இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த டைனிங் டேபிள், சிட்டிங் ஏரியா, அதாவது டிவி பார்க்குறது, அந்த லிவிங் ரூமும் நல்லா இருந்தது. இங்கே வந்து ஒரு பெரிய
லேண்டில் வந்துட்டு மைக்ரோவேவ்னு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் காஃபி மேக்கருக்கு, காஃபி போடுறதுக்கு தனியாக மிஷினு, அது பவுடர்ஸ்ன்னு அது ஒரு செட் ஆஃப் ஐட்டம்ஸும் கொடுத்துருந்தாங்க. பாப்பா பால் குடிப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் பாலும் வாங்கிட்டே வந்துட்டோம். A2 வந்து நான் கவனிக்காமல் ஹோல் மில்க் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அவள் வந்து தூங்கி எந்திரிச்சிட்டா. திரும்ப வந்துட்டு ஃபுட்டு வேணும் அப்படின்னு கேட்டதுனால அவளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு டோனட்ஸ் கேட்டான்னு சொல்லி டோனட்ஸ் கொடுத்துருந்தேன். அதை அவள் சாப்பிட்ருக்கா. இந்த ரூமு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே நல்லா பெருசாகவே இருந்துச்சு, ஸ்பேஷியஸாக. எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்ததுங்க. பெட்ரூமும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெட்ரூமு, கிங் சைஸ் பெட்டு, அட்டாச்டு பாத்ரூமோடு இருந்தது. ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. தூங்கி எந்திரிச்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் வந்துட்டு இது 4:30 ஆகிடுச்சுங்க. வெளியில் போகலாம், நான் பாப்பாவும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டா, அதனால் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வெளியில் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா லாஸ் வேகாஸில் வந்து இந்த இடத்துக்கு போகாத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த பிளேஸ் தான். அது ஒன்றும் இல்லைங்க, அங்கே வந்துட்டு ஒரு பெரிய நெவடா போர்டோட லாஸ் வேகாஸ்னு எழுதிருக்கு, ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி. அங்கே வந்து எல்லா ஃபோட்டோஸ்லாம் யாராக இருந்தாலும் வந்து எடுத்துகிட்டு போகாமல் இருக்கவே மாட்டாங்க அந்த பிளேஸை. ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்களும் போயிட்டுருக்கோம். அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடுங்க. அங்கேயுமே ஒரு க்யூவே நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே ஒரு பைக்கில் வந்திருப்பாங்க போல இருக்குது, அவங்களும் பைக்கெலாம் வச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் அவ்வளோ பெரிய க்யூன்னு சொல்லலாம். இந்த லாஸ் வேகாஸ் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸில் நின்று ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போயிருங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். பயங்கரமாக காற்றடிக்குங்க. நாங்கள் வந்திருக்கிறது ஏப்ரல் தான், ஆனால் ஏப்ரல்லையே நல்ல வெயில். தயவு செஞ்சு லாஸ் வேகாஸ் வந்துட்டு ஆஃப்டர் ஏப்ரல்லாம் வந்துடாதீங்க. இங்கே நின்று அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பியாச்சுங்க. கொஞ்சம் வந்துட்டு திரும்ப ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாப்பா வந்து அவ்வளோதான், அவள் வந்து டயர்டாயிட்டா. அவளுக்கு திரும்ப சாப்பிட்றக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவள் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்புனோம். இது வந்து நைட் ஆகிடுச்சுங்க, ஒரு 8 கிட்ட ஆகிடுச்சு. இங்கே வந்துட்டு என்னென்னா ஒரு டான்ஸு, ஒரு வாட்டர் ஃபவுண்டன் வந்து டான்ஸ் இங்கே இருக்கும் இல்லையா, மியூசிக் வித் டான்ஸு, அது வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி லாஸ் வேகாஸில் வந்துட்டு சென்டரில் வந்துட்டு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க. ஆனால் ஒவ்வொரு ஹோட்டலும் வந்துட்டு ஒவ்வொரு தீமில் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ நாங்கள் போகிற ஹோட்டல் பார்த்திங்கன்னா பெலாஜிங்கோ. இந்த ஹோட்டலில் வந்துட்டு தான் அந்த வாட்டர் ஃபவுண்டன் வந்து நடக்குது. அது ஹோட்டலோட ஃப்ரண்ட்டு போர்ஷனில். அதுக்காக தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டிராஃபிக்கும் பயங்கரமாகவே இருக்கும் நைட் டைம் அப்படிங்கிறங்காட்டி. பட் ஓரளவுக்கு மூவபுளாக இருக்கும். எனக்கு இதை பார்த்தோன்னே நியூயார்க்குள்ளே வந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஃபுல்லாக கலர் லைட்ஸுங்க, பெரிய பெரிய பில்டிங்ஸு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் லாஸ் வேகாஸ் வந்துட்டு வந்திருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எவ்வளோ செலவாச்சு, எப்படி நீங்கள் பட்ஜெட்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க. இப்போ வந்துட்டு அந்த ஹோட்டல் போகிறதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே வந்து பார்க்கிங்க்கு நீங்கள் பே பண்ணணும். லாஸ் வேகாஸ் வரீங்க அப்படின்னா பார்க்கிங்க்கு வந்து இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் பார்க்குறக்கு பே பண்ணிட்டு தான் போகணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காரை ஹோட்டல்லையே நிறுத்திட்டு ஒரு ரெண்டல் காரில் புக் பண்ணி ஒரு டாக்ஸி புக் பண்ணி கூட மூவ் பண்ணி வாக் பண்ணி நடந்துக்கலாம். எங்களுக்கு வந்து பாப்பா இருக்கிறதுனால ஸ்ட்ராலர்லாம் வேணும் இல்லையா, அதையும் தள்ளிட்டு வரணும். சரி, ஏற்கனவே நம்ம ரெண்டல் கார் தான் எடுத்திருக்கோம், எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கார் எடுத்துகிட்டு போயிட்டோம். எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு தெரியாது. அங்கே போய் பார்த்திங்கன்னா $25 பர் ஹவர் அப்படிலாம் கிடையாது. $25 பார்க்கிங்க்கு. நீங்கள் வந்து அது ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ளே எடுத்துக்கலாம்னு வைங்களேன். அதுக்கு மேலே போச்சுன்னா தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் எந்த ஆப்ஷனும் அங்கே அந்த ஹோட்டல் லாபிலே கிடையாது. ஸோ நாங்கள் வந்து $25 பே பண்ணிவிட்டு காரை வந்து பார்க் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் வந்து அந்த வாட்டர் ஃபவுண்டன் வந்து நடக்க போகுது. நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு தான் வரணும். ஹோட்டல் வந்து முன்னாடி தான் இருக்குது. அங்கே தான் நாங்கள் வந்து பார்க்கிங்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா வேறு இடத்துலலாம் பார்க் பண்ணிவிட்டு நம்ம வேறு எங்கேயும் போகிறதில்ல, இது ஒன்று தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதனால வந்துட்டு அந்த ஹோட்டல்லையே பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஹோட்டலில் பார்க் பண்ண போனோம். எப்படியும் $20-30 தாங்க ஒரு பார்க்கிங் காஸ்ட்டு. எந்த ஹோட்டலில் நீங்கள் வந்து கார் பார்க் பண்ணிங்கனாலும் இந்த ரேட்டு கண்டிப்பாக வந்துடும். பார்க் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து
நாங்கள் வந்து மேப் போடாமல் உள்ளே போயிட்டோங்க. அதாவது ஹோட்டலுக்குள்ளே போயிட்டோம். காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு எந்த இடத்துல பார்க் பண்ணியிருக்கோன்னு சொல்லி அந்த லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா திரும்ப அந்த இடத்துக்கு நம்ம கரெக்டாக வரணும் இல்லையா? பார்க்கிங்கே பார்த்திங்கன்னா 3 ஃப்ளோர் இருக்கும். ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃப்ளோர் இருக்கும். இதுவும் ஒரு பெரிய டாஸ்க்கு தான். இங்கே யூஎஸில் எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் 3 ஃப்ளோர் கிட்ட பார்க்கிங் வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து பியில் தான் நிறுத்தியிருந்தோம். ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு லொக்கேஷனை வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் வந்து ஒரு ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து ஃப்ளவர்ஸில் மட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கீழே இருக்க ஃப்ளார்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினலு பிளான்ட்டு, ஃப்ளார்ஸ் இல்லை பிளான்ட்டு. அங்கே ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக செடி வச்சு மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளேயும் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுங்க. எங்களுக்கு வந்து பாப்பா சின்ன குழந்தை இல்லையா, அவளுக்கு வந்துட்டு இந்த இப்போ வந்து ஃபீவர் அப்படிங்கிறங்காட்டி இந்த கூட்டனாலே அவளுக்கு அலர்ஜி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு அங்கேயே முன்னாடியே நின்றுட்டாருங்க. நான் மட்டும் உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு ஒரு ரவுண்டு மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். அந்த பேர்ட்ஸ் மட்டும் ஃபுல்லாக ஃப்ளார்ஸ் வச்சுருக்காங்க. அதை மட்டும்தான் நான் பார்த்தேன். ஃபுல்லாலாம் நான் கவர் பண்ணலைங்க. ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் மேப் நாங்கள் போடலைங்க. ஓகேங்களா? ஹஸ்பண்ட் வந்துட்டு அப்படியே எல்லோரும் வெளியில் போகிறாங்க, எக்ஸிட் தான் அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் அவங்க பின்னாடியே கிளம்பிட்டோம். இங்கே வந்துட்டு எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு புது இடத்துக்கு வரும்போது நம்ம ஒரு லொக்கேஷனுக்கு போகிறோன்னா ரூட் மேப் கண்டிப்பாக போட்டுக்கணும். அது பக்கமாகவே இருந்தாலும் கண்டிப்பாக போடணுங்க. இல்லைன்னா இப்படி தான் ஆகும். நாங்கள் ஏதோ பார்த்திங்கன்னா இதுவும் ஹோட்டலுக்கு வெளியில் தான். ஆனால் ஹோட்டலோட பேக் சைடு இது வந்து ஒரு பேக் சைடு வந்திருக்கோம். இப்போ வந்து ஃபவுண்டன் நடக்கிறது ஃப்ரண்ட் சைடுக்கு எப்படி போகிறது? இதுவே நமக்கு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு ரூட்டெல்லாம் போச்சு. வந்து ஃபைனலாக அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் நினச்சோம் அவ்வளோதான் முடிஞ்சுது, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இனியும் 1 ஹவர் கேப்புக்கு அப்புறமா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சேட் ஆகிட்டோம். நாங்கள் வரும்போது அவ்வளோதான் நின்றுச்சுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே மெதுவாக ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க திரும்பவும். இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பாரிஸு இது வந்துட்டு ஒரு ஸ்டைலில் வந்து நிறைய கலர்ஃபுல்லாக அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒரு ஹோட்டலோட ஃப்ரண்ட்டு தான். அது வந்து இன்னொரு நாள் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த வாட்டர் ஃபவுண்டன் தாங்க கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவர் கிட்ட நாங்கள் நின்று பார்த்துட்ருந்தோம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. நான் வந்து இன்னுமே பெருசாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகே, நல்லா இருந்துச்சு. அந்த டைமுக்கு எங்களுக்கு பார்க்க முடிஞ்சது இது தான். ஸோ அந்த இடத்துல என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப நாங்கள் ரூமுக்கு வந்து கிளம்பிட்டோம்.
திரும்ப வந்து ஹோட்டலுக்குள்ளே வந்தோங்க. அங்கே வந்துட்டு ஃபுல்லாக கெசினோ இருந்துச்சு. இங்கே எல்லா ஹோட்டல்னு சொல்ல முடியாது. ரொம்ப பெரிய ஹோட்டல்ஸில் வந்துட்டு கீழே வந்து கெசினோ அண்ட் ரெஸ்டாரண்ட், பார் இது வந்து கம்பல்சரி இருக்கும். இங்கே எல்லாம் உட்காந்து 24 ஹவர்ஸ் விளையாடுவாங்க போல இருக்குங்க. கேம்லிங்கு ஃபுல்லாக விளையாண்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. குழந்தைக்கு வந்து அலோடு கிடையவே கிடையாது. என் பொண்ணு இந்த கலர் கலராக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ கேம்னு நினச்சிட்டு போய் உட்காந்துக்கிட்டா. ஏன்னா நாங்கள் மூவி பார்க்குற இடத்துல வந்து இந்த மாதிரி இருக்கும். அவள் அந்த மாதிரி கேம்னு நினச்சிட்டு போய் உட்காந்துட்டா. அப்போ செக்யூரிட்டி வந்துட்டு, இல்லை இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் இங்கே உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ குழந்தைங்க வந்து இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க. குழந்தைங்க வந்து அலோட் கிடையாது, பெரியவங்க மட்டும்தான். நாங்கள் பார்த்த வரைக்குமே அங்கே பெரியவங்க மட்டும்தாங்க அதிகமாக இருந்தாங்க. ஸோ திரும்ப நாங்கள் வந்துட்டு ஹோட்டலுக்குள்ளே வந்தோம் இல்லையா, அங்கே வந்துட்டு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்ததை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து இப்போ கொஞ்சம் திரும்பவும் முழிச்சுக்கிட்டா. அந்த தண்ணியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் திரும்ப உள்ளே நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி அங்கே செட்டப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலுங்க. கீழே இருக்க ஃப்ளார்ஸ் மட்டும்தான் ஒரிஜினலு. அது வந்து ஃப்ளார்ஸில் செடியோடு வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து டியூலிப்புமே வந்துட்டு செடியோடு தான் இருக்குது. ஸோ கீழே இருக்கிறது எல்லாமே செடி, மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலு. ஸோ வந்துட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும், எது ரியலு எது ஆர்டிஃபிஷியல்னு. ஸோ கீழே இருக்கிறது இது எல்லாமே ரியல் ஃப்ளார்ஸ் தாங்க. அந்த பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். பட் ரொம்ப அழகாக அவங்க டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நைட் டைமில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ரொம்ப கூட்டமாக இருந்ததுங்க. அதனால நாங்கள் வந்து அதுக்கப்புறம் எதுவுமே பார்க்கல, கிளம்பிட்டோம். பாப்பாவும் கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டா. காரெலாம் எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார்